சூட் ஆன். விங் சூட் ஆன். எனக்கு தெரியும் நீ எப்படியும் வருவேன்னு. நான் சுத்தமா பயப்படவே இல்லை வீர். இம்லி நீ கொஞ்சம் சைடுல போ. நீ எங்க சண்டைக்குள்ள வந்துடாத. வெல்கம் வீர், வெல்கம். நீ வருவேன்னு தெரியும், எந்த பிரச்சனையும் இல்லாம வருவேன்னு தெரியும். என்னால உன்னை ஈஸியா பிடிக்க முடியும். ஆனா நான் உன்னை பிடிக்க மாட்டேன். நான் உன்னை தேவையில்லாத ஒரு கார் மாதிரி கிரஷ் பண்ண நினைக்கிறேன். தேவையில்லாத மெட்டல் மாதிரி உன்னை உடைக்க நினைக்கிறேன். நீ எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்ட. இப்ப நான் உன்னை என்ன பண்ண போறேன்னா, நீ மறுபடியும் உயிர் பிழைச்சு வராத மாதிரி பண்ண போறேன். உன்னை காப்பாத்திக்க முடிஞ்சா காப்பாத்திக்கோ, போவி. வீர், உன்னோட லேசர் பீமால என்னுடைய காரை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் தாத்தா கொடுத்த லேசர் கட்டரை யூஸ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காரை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்த்து ஜாக்கிரதை. லேசர் கட்டர் ஆன். லேசர் கட்டர் ஆன். டிம்பக்டு, எல்லா காரியம் தூக்கிட்டு அதுக்கு கீழே நம்ம வீர் இருப்பான். அவனை இங்க கொண்டு வா, சீக்கிரம் கொண்டு வா. வாங்க நண்பர்களே, எல்லா குப்பையும் அள்ளி ஆகணும். காப்பாத்துங்க, யாராவது வாங்க. டிம்பக்டு, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாராவது வாங்க. பாஸ், பாஸ், எங்க போனீங்க பாஸ்? நான் வேற வீரை எடுத்துட்டு வந்துட்டேன், நீங்க காணோம். என்ன பண்ணி வச்சிருக்க? முதல்ல என்ன இங்கிருந்து தூக்கு. நண்பா, பாஸ் அங்க இருந்து எடு சீக்கிரமா. எப்படி இருக்க வீர்? இவ்வளவு நாளா என்ன நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்ப. இனி உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. தாத்தா, வீர எப்படி காப்பாத்துறது? மேட் மேக்ஸோட கவனத்தை திசை திருப்பி வீரை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். நானும் சுல்புலும் மேட் மேக்ஸோட கவனத்தை திசை திருப்புறோம். நீங்க வீர காப்பாத்துங்க. வாவ் வாவ், எல்லாரும் வாங்க, சந்தோஷமா கொண்டாடலாம். வாங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலாம். ஒரு கிரேட் டான்சர் பாஸ். நீங்க ஒரு சூப்பர் டூப்பர் டான்சர். அவ சொல்றது சரிதான் பாஸ். she is right. பாஸ், ஒரு நிமிஷம். எனக்கு என்னமோ வீரும் நம்ம கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் பாஸ்.
போய் அவனை திரும்ப பிடி. இங்க எல்லாரும் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்ப சண்டால போட்டுக்கிட்டு இருக்கணும்? அவர் சொல்றது சரிதான் பாஸ். நான் வீரோட டான்ஸையும் பாக்குறேன், உங்களோட டான்ஸையும் பாக்குறேன். உங்கள யார் நல்ல டான்சர்னு நான் சொல்றேன். இங்க என்ன டான்ஸ் காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு? போய் அவனை முதல்ல பிடி போ. சிலிண்டர் எனக்கும் கொடு தம்பி. இது எத்தனை மாசம் வருதுன்னு நானும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கறேன். சரியா? வீர் அங்க பாரு, கேஸ்காரங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா சிலிண்டர் தராங்க. ஒருவேளை தன்னோட கேஸ் கம்பெனிக்கு ப்ரமோஷன் பண்றாரு போல. அத பாக்கும்போது என் டாங்கி சென்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு சொல்லுது. உன்னோட டாங்கி சென்ஸ உன்கிட்டயே வச்சுக்கோ. சுல் புல், சீக்கிரமா வா. நான் வராம எங்க போக போறேன்? ஆனா அந்த கேஸ் போடுறவரை பார்த்தாலே என்னோட டாங்கி சென்ஸ்ல ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. என்னம்மா இம்லிக்கண்ணா, நீ ஜெயண்ட் வில்ல சுத்தணும்னு நினைச்சல? அங்கிள், ஆனா உங்களுக்கு அது எப்படி தெரியும்? உங்க தாத்தா இப்போதான் எனக்கு போன் பண்ணாரு. திருவிழா சண்டே ஆரம்பிக்குது. ஆனாலும் நீங்களா இந்த ஜெயண்ட் வில்ல தாராளமா சுத்தலாம். ஆமா, நீ யாரு? வீர் அங்க கீழே பாரு, கீழே பாரு, அந்த ஆளை பாரு. என் டாங்கி சென்ஸ் இந்த இடத்துல ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு சொல்லுது. உனக்கு திரும்ப ஆபத்துக்கரமா தோணுச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது இருக்கும். இரு, நான் பாக்குறேன். நேத்து நம்மள பின்தொடர்ந்து வந்த ஆள் இவர்தானே இம்லி? நீங்களாம் ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு உக்காருங்க, நான் இதோ வந்துடுறேன். வீர் ஒன்னால அவங்கள காப்பாத்த முடியாது. வேணும்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. நீ என்ன அழிக்கிறதுக்கு தான் வந்தன்னா அப்புறம் எதுக்கு அந்த கேஸ் சிலிண்டர் டிராமா பண்ண? யோசிச்சு சொல்லு வீர், யோசிச்சு சொல்லு. ஓ நோ, நீ கிராமம் முழுக்க ஒரே சமயத்துல பிளாஸ்ட் பண்ண நினைக்கிறியா? வீர், இத ஸ்டாப் பண்ணு ப்ளீஸ். வீர், இந்த ரிமோட்டோட ஒரு பட்டனை பிரஸ் பண்ணோம்னா இந்த முழு கிராமமும் பிளாஸ்ட் ஆயிடும். நான் உனக்கு 3 மினிட்ஸ் கொடுக்கறேன். ஒன்னு கிராமத்தை காப்பாத்து, இல்ல உன் நண்பர்களை காப்பாத்து. நீ 2 பேரையும் காப்பாத்தணும்னா நீ பேசாம என் கூட வந்துடு வீர். நான் எல்லாரையுமே காப்பாத்துவேன். நீ வாழ்நாள் முழுக்க என்ன மறக்காத மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன் பாரு. நோ! ஹலோ தாத்தா, இப்ப இலவசமா கொடுத்த சிலிண்டர் எல்லாத்துலயுமே பாம். மேடம், மேடம் என்னாச்சு? இப்ப என்ன பண்றது? எதுக்கு நீங்க திரும்ப திரும்ப வெளியே வரீங்க? நான் சொல்ற வரைக்கும் நீங்க வெளியே வரவே கூடாது. வாங்க உள்ள போலாம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இப்ப சொல்றேன், நீங்க மட்டும் ஒளிஞ்சுக்கலனா ஸ்கூலே டென்ஷன்ல மயக்கம் போட்டு விழுந்துடும். பண்டி, நீ சுயநினைவோட தான் பேசுறியா? How dare you put me in dustbin? சாரி சாரி சாரி, நீங்க நிஜமான சாரா? சாரி சார், சாரி சார். நீ இப்பவே என் கூட பிரின்சிபல் ரூமுக்கு வந்தாகணும். வா சார். கக்கட் சார், இப்ப நாங்க கிளாஸ்க்கு போலாமா? எதுக்கு நீங்க 2 பேரும் காதை பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உடனே கிளாஸ்க்கு போங்க. நான் இப்ப வந்துடுறேன். இம்லியா, அந்த பண்டி நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறான். நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தது ஒண்ணும் கக்கட் சார் கிடையாது. எப்படி சொல்றேன்னா, இவர் நம்மள பார்த்துட்டு நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்கன்னு கேக்குறாருல. ஃபெதர் 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 ஆஃப் ஆல் வெதர். ஒரு டூப்ளிகேட் பிரின்சிபலை உருவாக்கி கொடு.
இந்த பிரச்சனையில இருந்து என்ன விடுவிச்சு விடு. மிஸ்டர் கக்கட், இந்த பண்டி மாதிரியான அறிவாளியான ரொம்ப ரொம்ப நல்ல பையனை காதை பிடிச்சி எங்க இழுத்துட்டு போறீங்க? இவன் என்ன டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுட்டான் சார். அவன் அப்படி பண்ண மாட்டான். அவன் அப்படி பண்ண வாய்ப்பே இல்ல. நீங்க ஏதோ போய் சொல்றீங்க. உடனே ஆபீஸ்ல போய் வெயிட் பண்ணுங்க. நான் இப்போ இதோ வந்துடுறேன். கோ கோ கோ. ஓகே சார். பண்டி, உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். இப்போ நீங்களும் எங்கேயாவது ஒளிஞ்சாகணும். சீக்கிரம் வாங்க போலாம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பண்டி? சீக்கிரம் வாங்க, எங்க சீக்கிரம் வாங்க என்ன சார். எடுத்துட்டு போற? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நான் உங்களை கூப்பிடுற வரைக்கும் நீங்க கீழே இந்த குடல்ல ஒளிஞ்சுக்கிட்டே இருங்க, சரியா? நான் வந்துடுறேன். இந்த பிரின்சிபல் ஆக்டிங் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒத்தி வைங்க. நீங்க டூப்ளிகேட், அது ஞாபகம் இருக்கட்டும். என்ன இது நிஜம் போலின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் தான் உண்மையான பிரின்சிபல். ஃபெதர் 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 ஆஃப் ஆல் வெதர். போலி பிரின்சிபலையும் போலி கக்கட் சாரையும் நீ உடனே கொண்டு வா. இப்போ அவங்க 2 பேரையுமே மறைய வச்சிடு.